சிவசண்முகா செந்தூர் நகரில் வாழ்வோம் சிவசண்முகா வேல் முருகா ஐயனே குருவாம் புலவனா வைத்தார் எங்களாறு பேரகை குருவாம் புலவரால் செய்ராக மோகை படிக்க வைத்தார் எங்களாறு குணமோடு படிக்க எங்களாறு குணமோடு படிக்க வைத்தார் எங்களாறு பேரக கோவளம் பொருந்திய பால சுப்பிரமணிய துணை நமக்கு ஆதியில வேதனா அம்பலத்தில் ஆடுமைந்தா மாலையர்க்கு சொன்னாமல் நின்ற மாலை முடியும் தடிக்கான சீர்வாதத்தை
திருமகனே மரபுராகமாகே வரந்தருவாகே மகளே திருமகளே அம்பிகைய வேண்டுமாமாகே உணர்ந்தோ வேலை தண்ணில் மங்கிடாமல் உணர்ந்திடாமல் மாறாமல் விளையாட வேண்டும் மனமிறங்கி வருவாயம்மா வேண்டுமம்மா வேண்டும் தாயே மாமம்மா தாயாயகள செலிகனல் நகரத்தீர் சமுதாயத்தில் இருக்கும் தேவதைதானே பெற்ற திருமகனாகே பார்வதியாகே வேணும் ஐயாகே நல்ல பார்வதியாகே எனக்கு வர மருவாகே பிறந்தவளாகே ஆண்டை ஈஸ்வரியாகே பிரம்மச்சுதையாகே வரந்தருவாகே அயோத்தி பட்டணத்தில் பிறந்த பிள்ளை வளர்த்த மகள் பிள்ளை அவங்க ரூபாக்கு வந்தருவாகே ராமையாகே எனக்கு வரம் தருவாகே உமாதேவி வித்தவாளர் புதியவ சுவாமி ஐயோ வந்து வாழ்ந்தருவாகே பாதாள கண்ணியாமாகே பாலனுக்கு வளர்ந்தருவாகே சாஸ்தாவே வரம் தருவாகே சுடலாரியாகில் பிறந்த பிள்ளை மாயானத்தில் வளர்ந்த மகள் சுடரில் பிறந்த பிள்ளை வளர்ந்த மகள் மணி விளக்கில் பிறந்த தெய்வத்தில் வளர்ந்த தெய்வம் மாயாண்டி சுடலாயா நகரத்தீர தங்கர சுடலாயா நாங்கள் பாட நாங்கள் பாடி வாயப்பனே ஆடி பொண்ணா முடிகொழுங்கோங்கே முடிகொழுங்கோங்கே ஆண்டு வாராங்கே பார்வதியோங்கே லட்சுமியாங்கே சுடனே இருந்தாங்கே தன்னதீராங்கே சந்திராங்கே இருந்தாங்கே முனிவர்களாங்கே தேவர்களாங்கே நாரதரன் முனியாங்கே முனியாங்கே மாமுனியோவே நம்ம கலை கோட்டு மாமுனியாங்கே
பர்வதத்தில் ஆமையோ தேவர்கள் மூவர்கள் முனிவர்கள் 33 கோடி தேவர்களோடு ஆமோ ஆண்டவனாகிய சங்கரன் பகவானோடு ஆமையா யாதி சக்தி உமா பார்வதியோடு பார்வதியோடு யாரெல்லாம் குழுவிருந்து வருகிறார் தெரியுமா? யாரெல்லாம் சுவாகத்தில் சூரியராகே சூரியராகே குளிர சந்திரரா சந்திரராகே வாணியோடே வாணியோடே ஆண்டவன் வாழக்கூடிய கைலேங்கிரி பர்வதத்தில் ஆமோ ஈசனாகிய சங்கரன் ஜதா சிவன் ஜர்பாகரன் ஜாலாசுடன் காலாகலன் ஆமையோ ஆண்டவன் வாழக்கூடிய கைலேங்கிரி பர்வதத்தில் ஆமையோ ஈசனும் ஈஸ்வரியோடு குடபிறந்து வரக்கூடிய கால வேளையில் இனி என்ன சுவாமியே ஆண்டவன் பகவானுக்கு ரொம்ப ஆடுவாரே வருவாளாங்கே ஆடுவாளாங்கே வருவாளாங்கே ஆடுவாளாங்கே வருவாளே போடுவாளாங்கே வருவாளே வருவாளே சங்கீதங்கள் ஆடுவாளே அவளோ சங்கீதங்கள் ஆண்டவனாகிய சங்கரன் பகவானுக்கு அமையோ வருவாள் நடனமது ஆடுவா 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 ஊர்வசியால் வருவாள் உல்லாசமா பாடுவா ஆமண்ணே ஆதி வெள்ளி கையிலே தேவர்கள் மூவர்களும் தினமும் வந்து பணிவார்கள் பணிவார்கள் அப்படியாகிய ஆண்டவன் வாழக்கூடிய கைலேங்கிரி பர்வதத்தில் ஆமோ விருந்து வரக்கூடிய வேளையில என்ன சுவாமியே சீரும் சிறப்பா உள்ள நேரத்தில் வேளையில் பாடும் நாமலை ஆதரிக்க வேண்டுமென்று சுப்பிரமணியன் பிள்ளை பரமேஸ்வரி அம்மாள் ஆமண்ணே சொல்லண்ணா பகவான் படி இழந்தவானோ சமார போதோ சங்கரோ யானை மோதல் உண்ணாமனு கிடக்கும் படி இழந்தா இழந்து பகவான் இழந்து இழந்து வருகிற வேலையில ஆமையோ ஈஸ்வரியாகிய பார்வதா தேவி ஆனவளோ சுவாமியே வருவார் என்று நம்ம பார்வதியா எதிர்பார்த்தாவே எதிர்பார்த்தாவே
சொல்லி கடுவாளா பூஜம் முடிப்பாளோ ஈசனுக்கு கொடுப்பாளா நாரணருக்கு கொடுப்பாளா வாசலில அண்ணங்க பார்வதியா பகவானுக்கு பூஜதான் முடிதோ பார்வதியா பகவான் அழைத்து வந்தோமே பகவானே இழந்த கலை தீர இழந்த கலை தீர பெரிய பார்வதியா பாடி கொடுப்பாளா இழந்த கலை தீர பார்வதியா இழந்து கொடுப்பாளா முதலந்தாரனாருக்கு உண்ணும் என்றோ உண்ணும் என்றோ சரித பார்வதியாரே அண்ணன் ஓசரித்தா உண்ணுங்கோ என்று உசரம் செய்தால் பார்வதா தேவியானவள் ஆமையோ ஆதி சத்தியாகி அம்மா பார்வதா தேவியானவளோ ஆமையா இழந்த ஈசனுக்கு இளைப்பாரி கொடுத்தா கொடுத்தாள் பார்வதி அழைத்து வந்த பகவானுக்கு களைப்பாரி கொடுத்தா ஆமா ஆதி சத்தியானவள் கொடுத்திருக்கா ஆமா அந்த காலத்துலடா என்ன ஏன ஓ வீர சமைக்க விக்கிரமாதித்த ஆமா பெய்யாத மழை பெருமழையில ஒத்தையிலே வரப்பு விட்டார் பார்த்துக்கோ எப்படி அப்ப சம்பளம் எவ்வளவுங்க எவ்வளவுண்ணே 1.25 ரூபா ஓட்ட ரூபாய் ஓட்ட தொட்டுனே ஓட்ட முக்கா தொட்டுல 1.25 ரூபா பார்த்துக்கோ அந்த 1.25 ரூபா சம்பளத்தை வாங்கிட்டு வந்து வீட்டுக்காரி கையில அப்படியே கொடுப்பாரு ஏப்பா அப்படியே வீட்டுக்காரியில கொடுப்பாரு அவ என்ன செய்தா என்ன செய்வா அந்த 1/4 ரூபாய்க்கு ஒரு அரிசி தவசிய வாங்கி ஏப்பா ஒரு சோதகரிய பொங்கலுக்கு ஒரு அரிசி ஒரு தவசி வாங்கி அரிசியும் தவசி பருப்பெல்லாம் வாங்கி வாங்கி அது ஒரு சோறையும் கறியையும் பொங்கி வைப்பா பார்த்துக்கோ எப்ப என்ன கறின அப்படி வைத்து அந்த ஆமா சாதம் கறி சமைத்த அந்த அடுப்புல ஆமா தீ கங்கல்ல வெண்ணிய போட்டு வச்சிருப்பா பார்த்துக்கோ எப்ப அந்த காந்தல்ல இந்த வெண்ணி சுட்டு கிடக்கும் ஆமா சரிதான் சாயந்தரம் வந்த உடனே ஆமா ஒரு செம்பு நீர் தண்ணிய கொடுப்பா எப்ப அந்த பழைய தண்ணிய ஏன் கொலை துடிச்சு வரும் பார்த்துக்கோ ஆமா என்னத்துக்கு எப்ப வயிறு பசி பிடிச்சு ஓதுறோம் ஆமா கொலை துடிச்சு வரும் ஆமா அந்த கொலை துடிச்ச சூடானதை அமர்த்துறதுக்கு ஆமா ஒரு செம்பு நீர் தண்ணியும் எப்ப 2 உப்புக்கல்ல போட்டு 2 உப்புக்கல்ல போட்டு கலக்கி கொடுத்தா அப்படியே பசி ஏப்பத்தோடு வாரது தனி சுகம் பார்த்துக்கோ சரிதான் அது ரொம்ப நல்லா இருக்கும் பாத்துக்கோ அதான் நேத்து நைட்டு வில்ல முடிச்ச உடனே ஆமா அந்த அம்மாட்ட நீ தண்ணி கேட்டேன் இப்ப யாரு நீ தண்ணி போட்டிருக்கா பூரா சுடுசோறுப்பா பூரா அப்பன் சாப்பாடு சாப்பிட நவ சூடா இருந்தா சோத்துல கை வைக்காங்க இல்லன்னா சாப்பாடு ஒருத்தனுக்கு இறங்க மாட்டேங்க பாத்துக்கோ ஆமா ஏன் என்ன சுட பழைய சோறு சாப்பிட்டா கட்டக்காரமா ஒரு ஒரு உளுக்கல் கட்டுதான் அப்படியா சாப்பிடணும்னா ஏன பழைய சோறுல இருக்க சத்து ஆமா சுடுசோத்துல இல்லப்பா சாப்பிட்டா அப்படி வரும்னு உறக்கும் நீ தண்ணின்னு கேட்டா என்ன பிள்ளைகள் கேக்கு ஆமா என்னது நீ தண்ணினா என்னது அப்படி கேட்கணுமோ இப்ப கேக்கியா நெட்டுல ஆர்டர் பண்ணுமா நீ தண்ணினா என்னதுன்னு தெரியல பாத்துக்கோ சரிதான் நீ தண்ணினா அந்த காலத்துல பூரா வீட்டுக்கு மண்பான சாப்பாடு பாத்துக்கோ எப்ப பழைய சாதம் பொங்கி பழைய சாதத்தை பொங்கி ஆமா இந்த அப்பயே அந்த சித்திரை வைகாசி மாசத்துல அடிக்கிற வெயிலுக்கு நீத்த பழைய கஞ்சியும் 2 முறக்கருவாடும் ஆமா 2 பொடி உள்ளி இருந்தா எப்படி இருக்குமுங்க இப்ப ஒரு மிளகாய் கடிச்சுக்கிட்டா அப்பா அவ்வளவு ஒரு டேஸ்டா தேன அமிர்தம்
விதவிதமா இருக்கும். கூட ஒரு குத்து கஞ்சியை குடிப்போமான்னு இருக்கும். கடைக்காரங்களா ஒரு வார்ப்பு காலி ஆயிருமா? இப்ப கடையில பிள்ளைல ஆர்டர் போடுறது பாத்துக்கோ. செல்ல இடைக்கு காலையில இப்ப யாரு சமைக்கா? கவர்மெண்ட் வேலைக்காரங்கெல்லாம் 5 நிமிஷத்துல வீட்டு முன்னாடி வந்து ஆர்டர் வந்து நிக்கி. ஏப்பா மத்தியானம் சாப்பாடு ஆமா விதவிதமா மட்டன் பிரியாணிங்க, சிக்கன் பிரியாணிங்க, என்னமெல்லாம் நீங்க சீக்கிரம் கொலஸ்ட்ரால் வந்து போறதுக்கு. ஏன்னா கிரில் இல்லாம சாட மாட்டுக்கான். கிரில் இல்லாம சாட மாட்டுக்கான். சாயந்தரம் ஆயிட்டா ஆமா அது என்னதுன்னு என்ன சிக்கன் ரைஸ். சிக்கன் ரைஸ் அதை திங்கானுவேன். ஆமா இப்படி இருந்தா சுகர் வரும், பிரஷர் வரும். ஆமா சீக்கிரம் இன்னொன்னு நோய் என்னமோ சொல்லிருக்காங்களே. ஆட்டுல டாக்கா, அந்த ஆட்டோ டாக்கும் வந்துரும் பாத்துக்கோ. வரும்ல. அப்ப உள்ள சாப்பாடு தாமனே உடலுக்கு ஆரோக்கியமா இருந்திருக்காங்க. சரிதா. அப்படி எல்லாம் இப்ப சாப்பிட போய் தான் நீத்தண்ணி யாருக்குமே தெரியாம போச்சு. அதனால அந்த காலத்துல ஆமா பின்னா பிறந்தவா கணவன் வீட்டை விட்டு வெளியில போயிட்டு வந்தாருன்னா ஒரு நீத்தண்ணிய கொடுப்பா பாத்துக்கோ. ஆமா அப்படி அழுத்து உட்காராதாங்க. சரிதா வாங்க வெந்நிய போட்டு வச்சிருக்கேன். ஆமா அப்படின்னு வெந்நிய தூக்கி கொண்டு வச்சு முதுகு தேய்ச்சி விடுவாளாம். ஏப்பா அப்படி முதுகு தேய்ச்சி விட்டான்னு வை, என்ன வயக்காட்டுல ஆணைய தூக்கி சமந்த ஆம்பளைக்கு ஒரு சின்ன பூனையை தூக்கி விட்டத மாதிரி அவன் கை பக்கம் அப்படின்னு கையை பட்ட உடனே. ஆமா அதான் பாட்டு எழுதியிருக்கான். என்ன உன் பொண்ணான கை என் பொண்ணான மேல பட்ட உடனே ஆமா மேலெல்லாம் அழுக்குதுப்பா அப்படின்ட்டு. இப்ப அழுக்கு போயிருச்சா? அழுப்பு போயிடுதுனே. அதனால ஆமா அதே போன்று இப்ப யாரு பாத பூஜை முடிக்கா? புருஷனுக்கு யாருமா முதுகு தேய்ச்சி விடுதா? காலை இழுத்து போட்டு அடிக்கா. ஆமா ஒருத்தர் முதுகு தேய்ச்சி விட மாட்டாங்க. ஆமா அவன் பண்ணுன சேட்டை அப்படித்தானே. என்ன செய்வான்? ஒரு நேரம் வில்லு அடிச்சா 1500 2000 குறையாம பங்க கேட்காங்க. ஏதோ கட்டகாரன் கூட்டாளி வீட்டுக்கு ஒழுங்கா போய் சேர மாட்டாங்க பாத்துக்கோ. ஆமா பச்சை போடு எங்க நிக்க பைக்கு அங்கனே நின்றுது. ஏப்பா மேட்டு பிராஜாரி பேர் தான் பங்க வாங்கணும்னு மத்தியானம் ஒரு வேலை இருக்க விட மாட்டேக்கு. ஆமா உடனே காலும் கையும் கொட்டு காலம் அடிச்சுக்கிட்டு வாரான். ஏன்னா ஒரு பாட்டுல போய் திருக்கின உடனேதான் அவனுக்கு அப்படியே ஏறுதான் சுதி தன்னால. ஆமா அதனால என்ன 700 ரூபாய் 1000 ரூபாய் வாங்கி 500 ரூபாய் செலவழிச்சுட்டு 500 ரூபாய் வீட்டுல கொண்டு கொடுத்தானா பொண்டாட்டி முதுவை தேப்பாளா? ஏப்பா கொச்ச கயிறு எடுப்பா. உனக்கு முதுவா தேக்க தண்டால பாவி கொச்ச கயிறு இருக்கு. இல்ல செமரு சிமெண்ட் செவரு தாண்டி. ஆமா இந்த பல்லர் இருக்கும் பத்தியா? ஆமா அது நல்லாதான் இருக்கு. அதை வச்சுக்கிட்டு 2 இழுப்பு இழுன்னும்பா. ஆமா ஆனால் சத்தியாகப்பட்ட பார்வதா தேவியானவள் அப்படி இல்லை. எப்படி செய்து வந்த பகவானுக்கு இழந்ததொரு சரியா பார்வதியாக ஈஸ்வரியா பார்வதியாக இலைப்பாரி கலைப்பாரி ஈஸ்வரியாகிய பார்வதா தேவியானவள் கையிலே குழுவிருக்க. ஆமையோ குழுவிருந்து வரக்கூடிய வேளையில என்ன சுவாமியே மறுநாள் தினத்திலையும் மகாதேவனாகிய பகவான் ஆமண்ணே பார்வதி அடியே பாரு என்னத்தடா என்ன பார்வதிய செல்லமா கூப்பிடுறாரு. ஓ செல்லமா கூப்பிடுதாரோ? ஆமா இப்ப பார்வதிக்கும் சாட்டா பேர வச்சுட்டாங்களோ? பிறகு அப்படியா ஆள மாறி போச்சுடா. ஐயோ என்னது பார்வதிக்கும் ஆமா சாட்டா பேர வச்சுட்டாங்க பாருன்னு. மனையாள அப்படி செல்லமா கூப்பிடுதாருனே. அப்படியா? ஆமா அம்மா பார்வதிய என்ன என்ன ஆண்டவா அடைத்த மனுக்களுக்கு வழிகளுக்கு போக வேண்டும் 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 அரிசி எடுத்து தாடின்னு மறுநாள் தினத்திலே கேட்டா. அப்படி பார்வதா தேவியானவள் வடி அரிசியானதை எடுத்து கொடுத்து விட்டு ஆண்டவா பகவானே ஓ சிவபெருமான ஐயா இன்றைய தினமதியில உங்களோட படியவனும் பார்க்க வேண்டும் பார்வதியார் படியாப்பை நானும் பார்க்க வேண்டும்
நானும் கோமதியா பார்வதியும் சொன்னவோ போதே பகவானோ இழக்க வேண்டாம் நாமடி பார்வதியே வகைவாசோ இழக்க வேண்டாம் கைவாசோ இழக்க வந்த வந்து சேரும் இழக்க வந்த வந்து சேரும் மாடி வேண்டாம் படிய பார்வதியும் சொன்ன போதோ பார்வதியா ஆண்டவா என்ன என்ன பார்வதி இன்னத்துக்கு என்ன படியளக்க வேண்டாம் என்கிறீர்கள் என்ன வரும் என்ன வரும் பார்வதி என்ன இந்த உலகத்திலேயே என்னுடைய படைப்பு ஆமா பலவிதமா இருக்கும் இருக்கும் பார்வதி அம்மா ஓ ஒருவரை கோபுரத்துல வாழ வைத்திருப்பேன் ஆமா இன்னும் ஒருவரை மண் குடிசையில வாழ வைத்திருப்பேன் ஏப்ப விட்டு தின்ன கூட இருக்காது ஏன ஓ ஒருவரை ஆமா கோபுரத்திலையும் ஒருவரை குடிசையிலையும் நான் வாழ வைத்திருப்பேன் பார்வதி கோபுரத்துல இருக்கவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்காது ஒரு மதுரை செல்வம் இருக்காது அதே குடிசையில இருக்கவனுக்கு ஆமா ஆமா அண்ணாச்சிக்கெல்லாம் 21 பொட்ட பிள்ளை ஏப்பா இவன் கெட்ட கேட்டுக்கு 21 பொட்ட பிள்ளை பார்த்துக்கோம் ஆமா ஒரு பிள்ளை இல்ல 2 பிள்ளை இல்ல கிடைக்கணும்னா எல்லாத்துக்கும் என்னது தவம் இருக்கான் வேலை வெட்டிக்கு போனா வீட்டுல அதே வேலையா அப்ப 21 பொட்ட பிள்ளைய பெத்து போட்டேன் அதை பத்தி என்ன இருக்கு குடும்பத்தை பெருசு எல்லாமே செல்வம் தான் பொட்ட பிள்ளை தான் ஆம்பளை பிள்ளை தான் அப்படியா உனக்கு ஆம்பளை பிள்ளை தான் பெருசா தெரியுது நான் அப்படிலாம் நினைக்கல ஆதி சத்தியா ஆகிய பார்வதி அம்மா ஆமோ பார்வதிய என்ன ஆண்டவா மற்ற ஒருவருக்கு குடிக்க உப்பில்லாத கூழ் இருக்காது ஆமா அங்க 21 பெண் குழந்தை அம்மா ஏப்பா பெண் குழந்தைகள் பார்வதி என்ன ஆண்டவா ஒருவரை கூணாகவும் மற்ற ஒருவரை குருடராகவும் ஆமா நொண்டி செவிடு பேடு மூக்கரை எனவும் பலவிதமா படைத்திருப்பேன் அம்மா ஆமோ ஏழை மனமுடையவள் இறக்க குணங்களை உடையவள் ஆமா சாப்பிடுங்க அதனால ஆமா ஏழை ஆமா மனம் கொண்டவள் இறக்க குணமுடையவள் குணமுடையவள் பார்வதி ஆமா அதனால ஆமையா நீ ஏதாவது சொல்லுவேன் நான் ஏதாவது சாபம் கொடுக்க வேண்டியிருக்கும் பார்வதி நீ வேண்டாமடி கைலாசம் ஆமையா இருந்திடம்மா என்று பகவான் சொல்ல ஆமையோ இன்னைக்கு பூலோகத்துல போய் படி அளக்கத்தான் போறாரா ஆமா இல்ல என்ன படியரிசிய ஆமா படி எத்தனை படி இருக்குன்னு என்னதான் போறாரா எப்பா வீடுதோறு என்ன போறாரா என்று பரிசோதனை செய்ய வேண்டும் என்று ஐயோ கை கொடுத்தாலே வரணம் நீட்டி வரணம் நீட்டி சக்தியோட கை கொடுத்தாலே சிவசக்தியோட பாரு கையில் வாங்கி கையில் வாங்கி சின்ன உயிருக்கு சிமலுக்கு தக்கன ஆமா எந்த உயிரை பிடித்து அடைக்கலாம் ஏன்னா ஒரு ஆணையை பிடிச்சு அடைக்கலாமானே ஆணையா ஆமா
ஏ சிமிலே சிச்சிமிலே ஒரு குங்கும டப்பி மாதிரி தான் இருக்கும். அது இந்த அருக்கு பத்தியா? ஆமா, இந்த குளத்துக்காரர் வச்சிருக்காவுல்ல இப்ப அந்த திம்மி கட்ட அத போலதான் இருக்கும் பாத்துக்கோ. சரிதான். அந்த உயிருக்கு அந்த சிம்மலுக்கு தக்கன உயிரை பிடித்து அடைக்கணும். ஒரு குதிரையை பிடிச்சு அடிக்கலாமானே? குதிரையா? குதிரையெல்லாம் ஆணையே போவாதான், குதிரை போவையா போகுது? குடத்துக்காரனை பிடிச்சு அடப்போம். குடத்துக்காரனா? அவனா சுண்டு வரல கூட நிக்காது, அது கூட போவாது. உடுக்காத சின்ன உயிருக்கு தக்கன. ஆமா, சிம்மலுக்கு தக்கன சின்ன உயிர் எது? எப்ப என்ன உயிர்? சித்தெரும்பு. சித்தெரும்பு. அந்த சித்தெரும்பானது சாரசாரையாக ஆமா ஓடிக்கொண்டிருக்கிறது. சரிதா. ஆத்தால் பார்வதியா என்ன செய்தா? சிறுகுயிரா சித்தெரும்பாவே சக்தியவா பார்வதியாரே சக்தியவா விடுதலைதாவே ஆனரும்ப நருமாலே என்ன ஆதி சக்தியவள் பிடித்தடைத்தாகே அப்படி கடை பெயரும் மேல போட்டே காணி போட்டு போட்டோ காணப்பட்டதீர உடல முடியும் ஆளோ சுருவாளே வருவார் என்று எதிர்பார்த்தாலே வருவார் என்று வருவார் என்று எதிர்பார்த்தாலே இந்த மகன போ வருவார் என்று அப்படியே அரண் வரப்போ வருவார் என்று வரப்போ வருவார் என்று ஆதிசக்தி எதிர்பார்த்தாலே அவர் வந்த போது வடக்கலையே பார்வதியாக பகவான் பூஜை முடிக்கலையே பூஜை செய்யலையே அவளோ பணிவடைகள் செய்யலையே அப்பவும் பார்த்தாரே பார்வதியாக பகவானோகே அம்மா பார்வதியாக என்ன நடந்தது அம்மாவே என்ன அம்மாவே மோசம் வந்தது அம்மாவே உனக்கு குல மோசம் வந்தது அம்மாவே அடியே மௌனமாயிருப்பது என்னே உங்க பார்வதியாக என்ன நடந்ததா அம்மாவே சொல்லிடா அம்மாவே வேலை பார்வதிய வாட்டம்
எல்லாம் படியளந்தீர்கள். இப்பமே சொல்லுங்க என்ன பார்வதி, ஏனம்மா உனக்கு சந்தேகம்? என்ன இப்படி திடீர்னு இப்படி கேக்கடி பார்வதி? திடீர்னு இப்படி கேக்கிய, ஒரு நாளும் கேட்க மாட்டேன். ஏன் இன்னைக்கு இப்படி கேட்க? உனக்கு என்ன அப்படி ஒரு சந்தேகம்? அன்னைக்கும் பாருங்க, பெண்கள் ஒரு புருஷன்கிட்ட ஆமா சந்தோஷமா வாழ்க்கையை நடத்திட்டு போயிடணும் பார்த்துக்கோ. ஒரு புருஷன்கிட்ட ஒரு கணவனும் மனைவியும் ஐயா சரிதா சந்தோஷமா வாழ்க்கையை நடத்திட்டே போயிடணும். ஆமா சந்தேகம்னு வந்துடுதுன்னு வை, எப்ப சந்தோஷம் பெறவாசனை பிச்சுக்கிட்டு போயிருமனே அவன் சாகு மட்டும் ஆமா அந்த சந்தேக புத்தியானது போவான். ஒரு காலம் திருந்தாது. அதனால ஆமா ஏ பார்வதிய என்ன ஆண்டவா, ஏனம்மா என்னைய பார்த்து இந்த வார்த்தையை கேட்ட? என்ன விவரம்? நான் முட்டைக்குள்ள இருக்கும் குஞ்சிக்கும் ஆமா ஒரு தாயார் கர்ப்பத்துக்குள்ள ஆமா 10 மாத சிசுவுக்கும் நான் படியிழந்து வருகிறேன். படியிழந்தேன் பார்வதி. உருவத்தினால் ஒரு பாறை பெருசு, அளவுல பெருசு. அந்த பாறைக்கு கீழே ஒரு சின்ன தேர தவக்கா வளருதுன்னா ஆமா அது என்னுடைய படைப்பு தானம்மா, என்னுடைய மகிமை தானம்மா. அது என்னுடைய படியழைப்பு இல்லைன்னா தேர தவக்கா வளருமா பார்வதி? முடியாது இல்லையா ஆண்டவா? ஏ பார்வதி, என்ன ஆண்டவா? பகவானை ஆமா இப்படி பரிசோதனை செய்து பார்க்க. ஆமையா என்ன நீங்க ஆமா ஈஸ்வரா, ஓ ஓ பகவானே, என்ன சுவாமி நீங்க படியளந்தது உண்மையானா? ஆமா ஏன் ரோட்ல சோறு கஞ்சின்னு ரொம்ப வேறு எப்பா சொக்கி திரிதாங்களே என்ன விவரம்? தெரியுதாங்களே என்ன விவரம்? ஆமா சிவன் சித்தன் இல்லாதவன் சுத்த பத்தினி. சுத்தப்பட்டினி. ஏ பார்வதி, என்ன ஆண்டவா? யார் ஒருவர் இந்த உலகத்திலே என்னுடைய நாமங்களை சொல்லாம இருக்கிறார்களோ, இருக்கின்றார்களோ, ஈசனை வணங்காம இருக்கிறார்களோ, ஆமா அவங்க என்னைக்கும் சோறு கிடையாம ஆமா பேரோட மாலைய தெருவோட எடுத்துக்கிட்டு ஏப்பா சோறு சோறு சோறோ சோறு கஞ்சின்னு தெருவழியா போவாங்க. அம்மா என்னது அப்படி பிச்சை கட்டு அலைவாமல? அப்படியா காப்பாங்க? உன்னை எனக்கா எரும கணக்கா கணப்பாங்க? ஏன்னா அம்மா பசிக்குதுன்னு அலைவான். ஏன்னா ஓ சாமிக்கு இன்னைக்கு ஒரு பண்ணி குறையுதுன்னா போடுங்க, பரநூல தூக்கி போடுங்கண்ணே. புதுசா போடுவோமா நம்ம? இந்த ஒரு செங்கடா இருக்கு, இன்னொரு கருங்கடா இருக்கு. அதனால ஆமா ஏ பார்வதி, என்ன ஆண்டவா என்னுடைய மேல சந்தேகப்பட்டவ? ஆமா ஆண்டவா, இன்னைக்கு 2 உயிருக்கு நீங்க படி இழக்கவில்லை. ஆமையோ எந்த உயிர் தெரியுமா? என்ன சுவாமி? அடியம்மா பார்வதியே, பட்டினியா இருக்குகிற அந்த உயிரைத்தான் கொண்டு வாரி எந்த பார்வதி நங்க போதே பார்த்தால பார்வதியா பார்வதியா உழைப்பாளோ தரப்பாளா புட்டதையோ சிமலத்தான் பார்க்கும் போதே ஐயா ஒண்ணு மட்டும் ஒண்ணு வாட்டோ வைத்திருக்கு ஓரரும்பா இருந்தது தானே, ஓரரும்பா இருந்தது தானே, 1000 எறும்பாச்சு. ஓர் 1000 எறும்பாச்சு. சாமி இரும்பா இருந்தது தானே, 1000 எறும்பாச்சு. பார்த்தால பார்வதியாக, பார்த்தால பார்வதியாக, பகவானே பகவானுக்கு
மத ஏ ஆண்டவா, ஆமா ஏ அம்மா பார்வதிய, ஆண்டவா என்னுடைய படையழைப்பு இல்லாம இந்த பாரில் உலகத்திலே உயிர் வாழாதம்மா. ஆமோ எனக்கு செஞ்ச பாத்தியா ஒரு பாவம். ஏப்பா ஏ பார்வதிய, என்ன எனக்கு செஞ்ச பாவம் உனக்கு என்னாலும் தீராதம்மா ஒரு நாளும் தீராதம்மோ. என்று பகவானானவர் சொல்ல, சண்முக சுந்தரம் உமா மகேஸ்வரி இந்த ஊர் தானே. இந்த சேரம் சிறப்பாவுள்ள நேரத்தில் வேளையில் பாடும் நாமலை ஆதரிக்க வேண்டும் என்று வேணுமே என்று அள்ளிப்பணம் தந்து ஆதரித்துள்ள செல்வ சீமான் யார் என்று கேட்டால், யாரண்ணா? கோவில் ஆமா தர்மகாத்தா. ஆமா தர்மகாத்தா தானே. கோவில் தர்மகாத்தா ஆமா சண்முக சுந்தரம் அவர்களும் அன்னார்களும் உமா மகேஸ்வரி அவர்களும் நமக்கு 101 லட்சம் முன்பொருளை அள்ளி பணம் தந்து ஆதரித்து உள்ளார்கள். கோவில் தர்மகாத்தா உமா மகேஸ்வரி அவர்களும் சண்முக சுந்தரம் அவர்களும் நமக்கு 101 லட்சம் முன்பொருளை அள்ளி பணம் தந்து ஆதரித்து உள்ளார்கள். அன்னார்களுடைய குடும்ப குல கோத்திரம் என அப்பன் மாயாண்டி சுடலை ஆத்தங்கர மாயாண்டியுடைய வாழ்க வளர்க என்ற ஆண்டவனை பகவானே பிரார்த்திக்கிறோம் ஐயா. அதற்கப்புறம் வடக்கு செலியநல்லூர் நகரத்திலே வாழ்வாந்து வாசம் செய்து வரக்கூடியவர்கள் யார் என்று கேட்டால், நமக்கு அள்ளிப்பணம் தந்து ஆதரித்துள்ள செல்வ சீமான் பூமான் கனகவான் யார் என்று கேட்டால், எம் சுடலையாண்டி அவர்களும் மாரியம்மாள் அவர்களும் அன்னார்களுடைய மகன் முத்துராஜ் என்ற ராசு அவர்கள் ஒர்க்ஷாப் அன்னார்களுடைய மகள் பார்வதி அவர்கள் குடும்பத்தினர்களோடு நமக்கு 101 லட்சம் முன்பொருளை அள்ளிப்பணம்